நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிக்காரங்க, அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன், ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க, பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போயிட்டுருக்கும். சரிங்களா? வயது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது. ஒரு சில பேர் 20 வயசில் இருப்பீங்க, 22 வயசில் இருப்பீங்க, 40, 50, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க. அதுதான் விஷயமே. அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன தசாபுத்தி போகுது. ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களோட தசாபுத்தி இப்போ இந்த பிளானட்டோட தசாபுத்தி போகுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசாபுத்தி போதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 8 தசாபுத்தி போயிட்டுருக்கும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு நிலைமை படுமோசமாக கொடுமையாக இருக்கும். சரிங்களா? போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அசிங்கமானம் பிரச்சனைகள், வருமானம் எல்லாம் போகிறது, வேலையெல்லாம் போகிறது, அசிங்கமான போகிறது, கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது, எல்லாத்தையும் அந்த 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு யோகாதிபதிகள் 1, 5, 9, 1, 4, 7, 10 கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு 6, 8 லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜாதகம் வேறு, லக்னம்ங்கிறது உயிர், ஜாதகம் வேறு, அதேமாதிரி ராசிங்கிறது உடல். சரிங்களா? இது 2 மேட்ச் பண்ணி பார்க்கணும். கோச்சார பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக 100% துல்லியமாக என்ன சம்பவங்கள், என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு நம்ம இப்போ சாதகமாக பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனாக நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபம். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஆரம்ப பகுதியெல்லாம் பாருங்கள், ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கார். ஏன்னா சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவுஸ்தானம் கிடையாது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். ஆரம்ப பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச வேலை நிச்சயமாக உங்களுக்கு அமையக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நல்ல வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். கேட்ட கடன், கேட்ட உதவி, ஒரு சில இடத்துலலாம் கடன் கேட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, கடன் கேட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதம் கேட்ட இடத்துல உதவியும், கேட்ட இடத்துல நண்பர்கிட்ட வந்து கேட்ட இடத்துல உதவியும், நல்ல ஒரு ஹெல்ப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மாதம். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போ 6ஆம் இடங்கிறது என்ன? கடன் குறிக்கிற இடம், வளர்ச்சிக்கான கடன் வாங்குவீங்க. வேலை குறிக்கிற இடம் 6ஆம் இடம் தான். நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிரும். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது, கவலைப்பட வேண்டாம். ஆரம்ப பகுதியை விட உங்களுக்கு நடுப்பகுதி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரும். கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கே வந்து உங்கள் ராசியை பார்த்துருவார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. அப்போ இந்த மாதம் ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். நடுப்பகுதி கார்த்திகை மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். மன அழுத்தத்தில் இருக்க ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மன அழுத்தம் கம்மியாகும். ஒர்க் லோடு அதிகமாக இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாக போகுது. உங்களுக்கு வேலையில் நல்ல பேர் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு
இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும். கவலையப்பட வேண்டாம். உங்களுக்கு சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்புங்க. தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலையே இல்லை, சுத்தமாக வேலையே இல்லைங்க சார், வீட்டோட முடங்கி கிடக்குறோம்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். வேலை மாற்றம், ஒரு ஊர் விட்டு ஊர் போய் வேலை ட்ரை பண்ணுறேன், தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். நினச்சது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். திருமணத்துக்கான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான், சரிங்களா? அப்போ 7ஆம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார், அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் உங்களுக்கு. அப்போ திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கைக்கூடி வரும். வரன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எந்த வரனும் செட் ஆகிருந்திருக்காது, அப்படியே திருமணம் அப்படியே தாமதமாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வரன் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் ரிஷபராசினியர்களுக்கு ஜென்ரலாக நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிரக நிலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. செவ்வாய் நல்லா இருக்கார், உங்களுக்கு சூரியன் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார், அதேமாதிரி சுக்கிரன் ராசிநாதன் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஒரு நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். உங்களுக்கு ராசிக்கு பாக்கியாதிபதி சனி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும், லாபத்தை ஏற்படுத்தி தரும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் எல்லா ரிஷபராசி நேயர்களும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், சில அனுபவங்கள், நல்ல அனுபவங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு, சரிங்களா? நல்லபடியாக அந்த மாதம் பயன்படுத்திக்கிங்க. மனசில் இருந்த அந்த கஷ்டங்கள், கவலை, சோகம் எல்லாமே உடையக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். நிம்மதியாக இருக்க போகிறீங்க இந்த கார்த்திகை மாதம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான பொன்னான காலகட்டமாக துவங்க போகுது இந்த கார்த்திகை மாதம். பொதுவாகவே ஆரம்ப பகுதியிலிருந்து கடைசி பகுதி வரைக்கும் உங்களுக்கு அப்படியே நீட்டாக ஸ்மூத்தாக போயிடும், சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.